எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இன்றும் கூட இயேசுவின் ரத்தம் பற்றி சில வார்த்தைகளை நாம் படிக்கலாம். அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று நாம் கேட்டிருக்கிறோம். மனுஷன், அதாவது இரத்தத்திலே தான் அந்த ஜீவராசிக்கான உயிர் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் ரத்தம் சிந்துகிறவனை, அப்படி ரத்தம் சிந்தி மனுஷனை கொல்றவனை, தேவனுடைய சாயலில் ரூபத்தில் இருக்கிற மனுஷனை கொன்னாக்க கர்த்தர் அதுக்கான தண்டனை கொடுப்பாருன்னெலாம் எழுதியிருக்கு. ஆக அருமையானவர்களே, இந்த இயேசுவின் ரத்தம், தேவனுடைய சாயல், நம்முடைய ரத்தம், இதெல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இங்கே ஆதாம் பாவம் செய்ததினாலே உண்டான மாற்றங்கள், மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டான மாற்றங்கள். அவன் பாவி ஆகிட்டான். அவன் ரத்தம் கரைபடிந்தது ஆகிவிட்டது. அவனுடைய ரத்தத்தில் சுத்தம் இல்லை, அதில் ஜீவன் இல்லை. அவனுக்குள்ளே மறுபடி ஜீவன் உண்டாக்கணுமானா அது ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்குது. எப்படி? பாவம் செய்த ஆத்மா சாகும்னு சொல்லிட்டாரு. சாகும்னா என்ன அர்த்தம்? முதல்ல ஆவிக்குரிய சாவு. ஆதாம் பாவத்தின நாளில் அந்த ஆத்மா மரித்து போய்விட்டது, தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டது, நரகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகிவிட்டது. பிறகு 930 வருஷம் கழித்து ஆதாம் சாகுறான். அவன் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருந்தால் பரலோகம் போயிருப்பான், ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால் அவன் நரகம்தான் போயிருந்திருப்பான். இங்கே தான் பாருங்கள், மனிதனுடைய ரட்சிப்புக்காக அந்த மனிதனுடைய ரத்தத்தில் ஜீவன் இல்லை. பார்த்திங்களா? பாவத்தினால அந்த அவன் கரைப்பட்டு போய்விட்டான். அவனுக்குள்ளே இந்த ரத்தத்தில் ஜீவன், ரட்சிப்பு அவனுக்குள்ளே இல்லாமல் போயிடுச்சு. தேவனோட கூட இருக்க ஐக்கியம் அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் அவனுக்கு ரட்சிப்பை உண்டாக்கணுமானா, அவனுக்குள்ளே ஜீவன் உண்டாகணுமானா, இவனுக்காக அங்கே ஒரு பக்கம் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டியதாக இருக்குது, சிந்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. இயேசுவானவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, அதாவது ரத்தம் சிந்தி ஜீவன் கொடுத்ததுனால தான் இந்த ஆதாம் சந்ததிக்கு ஜீவனை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். ஜீவனை எப்படி நமக்கு கொடுப்பார்? அவருடைய ரத்தத்தில் இருக்க ஜீவனை நமக்கு கொடுக்குறாரு. அதாவது பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் வித்தியாசமாக சொல்லப்படும். பாவம் செய்த ஆத்மா சாகும், அவன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான். இப்போ உலகத்தாருடைய பாவங்கள்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்ட போது இயேசு பாவமாகவே மாறினார். பாவத்துக்கு வருகிற தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மை மீட்கிறதுக்கான ஒரு கரையை செலுத்தினார். இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி அங்கே சொல்லுவோம். ஏன்னா அப்படி தான் எழுதியிருக்கு, அது உண்மை. அதாவது ரட்சிப்பை பல கோணங்களிலே பார்க்கும்போது எல்லா கோணங்களிலும் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் நாம் சற்று தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆதலால் பல கோணங்களிலே இந்த ரட்சிப்பு விளக்கி சொல்லப்படுகிறது. இங்கே எதன் அடிப்படையிலே அந்த ரட்சிப்பு உண்டாயிற்று, ஜீவன் உண்டாகுதுங்கிறப்ப தான் அவருடைய ரத்தம், பஸ்காடு, அந்த ரத்தம் எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலருடைய கதவு நிலையிலும் சட்டத்திலும் பூசப்பட்டிருந்தது. அந்த பூசப்பட்டிருந்த அந்த ரத்தம்தான் அந்த வீட்டுக்குள்ளே மரணம் உண்டாகாதபடி தடை செய்தது. இந்த பஸ்கா ஆட்டு ரத்தம் எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு கேட்டால், இயேசுவானவர் சிலுவையில் சிந்த போகிற
அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்துக்கு அடையாளமாய் அங்கே இருந்தது. அதற்கு பிறகு அந்த பஸ்கா ஆடு அடிக்கிறது, பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறது, அதெல்லாம் அவர்கள் வழக்கமாக செய்தார்கள். இதையெல்லாம் எதன் அடிப்படையிலே செய்தார்கள்? மேசியா என்று சொல்லுவோமே, மேசியா யார்? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் வந்து மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி பரிகாரம் பண்ணுவார், அதுதானே? லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பலிகளும் சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இதெல்லாம் என்ன சொல்லுது? அங்கே ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த ரத்தம் சிந்தப்படுகிறதுனாலே, பாவமில்லாத ரத்தம் சிந்தப்படுகிறதுனாலே இந்த பாவிகள் ஜீவனை பெறுகிறார்கள். அங்கே அந்த மிருகம் ஜீவனை இழந்தது, அது இயேசு ஜீவனை இழக்கிறார். இங்கே இந்த மனுஷன் ஜீவனை பெறுகிறான். அதுதானே அடிப்படை உண்மை, அதானே? அதனால் பைபிளில் இந்த ரட்சிப்பை பற்றி சொல்லுவது ரொம்ப சுலபமாகவும் சொல்லலாம், அல்லது இந்த ரட்சிப்பு பல விதங்களிலே, பல கோணங்களிலே அது எப்படி அந்த ரட்சிப்பை உறுதிப்படுத்தி காட்டுகிறது என்று சொல்லி பல கோணங்களிலும் பேசலாம். ஆனால் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படி சொன்னால் அதுவே போதுமானது. அது மட்டும் தெரிந்தாலே போதுமானது. விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் படிக்கிறவர்களுக்கு தான் பல கோணங்களில் இந்த விதத்திலும் அந்த விதத்திலும் அந்த விதத்திலும் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அறிவு பெருத்தவனுக்கு நிறையா விவரம் சொல்ல வேண்டியிருக்கு. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் எழுதியிருக்கு. இன்றைக்கும் பாருங்கள், இயேசு உன்னுடைய பாவங்களை மன்னித்தார் ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னால் இந்த பாமர மக்கள் உடனே ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இந்த அறிவு பெருத்த படித்தவர்கள் என்ன செய்வாங்க? அது எப்படி அந்த ரத்தம் எப்படி இந்த மனுஷனை மீட்கும், அந்த ரத்தம் எப்படி இவனுடைய பாவத்தை நீக்கும், கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. செஞ்சது பாவம் செஞ்சது இவனுக்கு போய் இன்னொருத்தன் தண்டனை அனுபவிக்கிறதா, இது என்னையா நியாயம்? இப்படியெல்லாம் அவங்க கேட்பாங்க. ஆனால் தேவன் அவர் பார்த்திருக்கிறார். பாவம் செய்த ஆத்மா சாகும்னு சொல்கிறாரு. சாகும்னா அது தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு சாபங்களுக்கு உட்பட்டு நரகம் போகிறது. இப்போ அவனை மீட்கணுமானா சும்மா வெறுமனை மன்னிக்க முடியாது. அதனால் தேவன் அதுக்கான ஒரு பரிகாரம் பண்ண வேண்டியிருந்தது. அந்த பரிகாரம் தான் பாருங்கள், விலையேற பெற்ற பாவமில்லாத இயேசுவின் ரத்தம் அங்கே சிந்தப்படுகிறது. அப்படி பாவமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டதுனால இவனுக்கான தண்டனை செலுத்தப்பட்டாயிற்று. மனிதனுடைய பாவங்களுக்கான தண்டனை செலுத்தப்பட்டாயிற்று. ஆதலால் அவன் அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட முடியும். எங்கே விடுவிக்கப்படுறான் அப்படின்னா, ஆதாம் பாவம் செஞ்சு அங்கிட்டு போனான். இப்போ நீ அந்த பக்கத்திலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த பக்கம் வரணும், அவ்வளவுதான். ஆக இந்த காஸ்பல், இந்த சுவிசேஷம் என்பது இவ்வளவு சுலபமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு நாளிலே ஆதாம் தேவனுடைய கட்சியை விட்டு பிசாசுடைய கட்சிக்கு போகிறேன்னு சொல்லி போயிட்டான். அவன் அப்படியா பாவியாக மாறினான். இப்போ நீங்களும் நானும் என்ன செய்கிறான்? அந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணுறான்? நம்ம ஒன்றும் செய்யலை. நமக்கு இந்த பாவ கட்சி ஆகாது, இந்த பிசாசு கட்சி ஆகாது, இந்த நரகந்து போகிறதுக்கான இந்த கட்சி, நியாய தீர்ப்புக்கான இந்த கட்சி நமக்கு ஆகாது. நான் போகிறேன், இந்த பாவமும் வேண்டாம், இந்த பிசாசு வேண்டாம், இந்த நரகமும் வேண்டாம், நான் போகிறேன் இயேசுனார்கிட்ட. அவர் மூலமாக எனக்கு ஜீவன் கிடைக்குது, அவர் மூலமாக எனக்கு விடுதலை கிடைக்குது, அவர் மூலமாக எனக்கு ரட்சிப்பு கிடைக்குது, அவர் மூலமாக எனக்கு பரலோகம் கிடைக்குது, நான் போகிறேன் அந்த பக்கம் என்று சொல்லி கட்சி மாறுகிறது மட்டும்தான் மனிதனுடைய வேலை. அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எந்த பாவம் செஞ்சான் என்னன்னெலாம் கர்த்தர் ஒன்றுமே கேட்கல. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செஞ்சால் அப்புறம் அது சிக்கல் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செஞ்சால் அந்த பாவத்துக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். அப்புறம் அவன் போய் மனம் திரும்பி பாவ அறிக்கை செஞ்சு இனிமேல் இந்த பாவம் செய்ய மாட்டேன்னு அப்படியெல்லாம் வாக்குறுதி பண்ணிட்டு வந்தாக்கா அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அதுதான் 1 யோவான் 1:7 எழுதியிருக்கு. ஆக அருமையானவர்கள், இதை பாருங்கள், இந்த சால்வேஷன் இஸ் வெரி சிம்பிள். ரட்சிப்பு மிகவும் சுலபமானது. ஆனால் அதை
பலவித கோணங்களில் விவரிக்கும்போது நமக்கு அது எல்லாம் விளங்குறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது. ஆதலால் தேவன் என்னவெல்லாம் செய்தார் என்று அறிந்து கொள்வது நமக்கு மிகவும் பிரயோஜனம். சரி, இப்பொழுது நான் உங்களுக்கு இயேசுவின் ரத்தம் இந்த ரட்சிப்பு பற்றி என்ன பேசுகிறது என்று நாம் சற்று வாசிப்போமாக. எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 22 முதல் 24 வசனங்களை வாசிக்கிறேன். எபிரேயர் 12 22, 23, 24. நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்திலே பேரெழுதப்பட்டிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இதுவுமே நான் சொன்ன மாதிரி இந்த ரட்சிப்பை பலவித கோணங்களிலே காட்டக்கூடியதாக இருக்கிறது. நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏப்போ சீயோன் மலைக்கிட்ட வந்தால் அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா, இப்படி ஒரு கேள்வியை கேட்கணும், அப்போ தான் அடுத்த பதில் வரும். அங்கே மனிதன் பாவி என்று எங்கே உறுதிப்படுத்தப்பட்டது தெரியுமா? மனிதன் பாவி என்று எங்கே உறுதிப்படுத்தப்பட்டது? நான் வாசிக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து விடுதலையாகி வரும்போது வனாந்தரத்தில் அவர்கள் சீனாய் மலையிலே அருகே வருகிறார்கள். சீனாய் மலை அருகே இஸ்ரவேலர் வருகிறார்கள். அந்த சீனாய் மலையில் தான் தேவன் இஸ்ரவேலருக்கெல்லாம் ஒரு தரிசனம் கொடுத்தாருன்னெலாம் எழுதியிருக்கு. அது மாத்திரமல்ல, தேவனை பார்த்தா நாங்கள் செத்து போயிடுவோம், அதனால் மோசே நீ தானே போய் தேவன்கிட்ட பேசுகிறத பேசிட்டு எங்கிட்ட பேசு அப்படி சொல்லிட்டாங்க. அந்த சீனாய் மலையில் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்க, அங்கே தேவன் தமது 10 கற்பனைகளை கொடுத்தார். அந்த 10 கற்பனைகள் என்னது? அந்த 10 கற்பனைகளையும் இதை செய்ய இதை செய்ய இதை செய்யாதேன்னா அந்த 10 கற்பனைகளையும் மீறினா 10 கற்பனைகளை மனுஷன் மீறினதுனால அவன் பாவி என்று முத்திரை குத்தப்பட்டான். அவன் என்றைக்கு அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டானோ அன்றைக்கே அவன் பாவி ஆட்டான், கட்சி மாறிட்டான். ஆனால் இந்த உணர்த்தப்படுதல், இவன் பாவிங்கிறது அவனுக்கு உணர்த்தப்படுகிறது. அவன் இப்பொழுது ரட்சிப்புக்குள் இல்லை, தேவனுடைய பாதுகாப்பு ஆசீர்வாதத்துக்குள் இல்லை, அவன் நியாயம் தீர்க்கப்படுகிறவனாக இருக்கிறான், நரகம் போகிறவனாக இருக்கிறான் என்று மனிதனுக்கு ஒரு வெளிப்பாடாக கிடைத்தது இந்த சீனாய் மலையிலே அவர் கொடுத்த 10 கற்பனைகள். ஏன்னா அந்த 10 கற்பனையை யாருமே பின்பற்ற முடியாது. அந்த கற்பனையை பின்பற்ற முடியாதுன்றதுனால தான் ஒரு குற்ற மனசாட்சி வருது. இதை செஞ்சிட்டோமே, இதை செய்யக்கூடாத செஞ்சிட்டோமேன்னு குற்ற மனசாட்சி வருது. இந்த குற்ற மனசாட்சி வந்ததுனால மனிதனுடைய மரணம் சீக்கிரமாய் சம்பவித்தது. ஆதாம் மரிக்கிறதுக்கு ஆதாமும் சரி அவனோட கூட இருந்த அதுக்கு முன்னாடி இருந்த காலங்களில் இருந்தவங்கெல்லாம் 900 வருஷங்களுக்கு அதிகமாக உயிரோடு இருந்தார்கள். ஆனால் இந்த சீனாய் மலையில் இந்த பாவங்கள் அவர்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட பின்பு அவருடைய வாழ்நாள் 70 வருஷமும் 80 வருஷமாக மாறிவிட்டது. மனிதன் பாவி என்ற உணர்வு வந்தவுடனேயே அவனுடைய வாழ்நாள் காலம் குறுகிவிட்டது. இது எப்போ வந்தது? பாவி 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 என்ற உணர்வு வந்தபோது. ஆதாம் பாவம் செய்த நினைக்க பாவி தான், ஆனால் அவனை கொல்றதுக்கு பிசாசுக்கு 930 வருஷம் ஆச்சு. ஏன்னா அவனுக்கு பாவி 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 பாவிங்கிற அந்த உணர்வு ரொம்ப இல்லை. ஆனால் சீனாய் மலையில் வந்தபோது அந்த 10 கட்டளைகள் மூலமாக பாவி 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 என்ற உணர்வு வந்துவிட்டது. இப்போ சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட அந்த கற்பனைகள்னால
இவன் பாவி என்று உறுதிப்படுத்தப்பட்டது போல இங்கே சீயோன் மலை, இதை நீங்கள் கவனிங்க. எபிரேயர் 12:22 வசனத்தில், நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இஸ்ரவேலர் ஆரம்பத்தில் சீனாய் மலைக்கு போனாங்க. இப்போ அவங்க எங்கே வந்திருக்காங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு, சீயோன் மலைக்கு வந்திருக்கிறாரு. சீனாய் மலையில் மனிதர்கள் பாவி என்று தெளிவாக அறிவிக்கப்பட்டார்கள். ஆனால் சீயோன் மலையில் என்ன நடந்தது? அது என்னத்துக்கு இந்த சீயோன் மலைக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம்னு ஏன் சொல்கிறாரு அப்படி கேட்டால், சீயோன் மலையில் தான், அங்கே தான் கொல்கத்தா பக்கத்தில் இருக்குது. அந்த சீயோன் மலையில் தான் அங்கே கர்த்தருடைய வாசஸ்தலம். எருசலேம், சீயோன் மலை, அங்கு கர்த்தருடைய வாசஸ்தலம். அங்கே இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அங்கே மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணப்பட்டது. இந்த சீயோன் மலையில் வர்றவங்கெல்லாம் யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள். சீனாய் மலைக்கு போனவங்கெல்லாம் நீ பாவி பாவி பாவின்னு கர்த்தர் அங்கே உணர்த்தி காட்டினார். அந்த 10 கற்பனைகள் மூலமாய். அந்த 10 கற்பனைகள் எப்படி வந்துச்சுன்னு கேட்டாவே, இவன் பாவிங்கிறதுனால தான் 10 கற்பனையை கொடுத்து, எப்பா நீ பாவி தான் அப்படின்னு சொல்ல வேண்டியதாச்சு. இப்போது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அநேகர்கிட்ட போய், ஐயா நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் ஒருத்தருக்கும் ஒரு கேடு கூட செஞ்சதில்லை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் பிறந்ததே ஒரு பாவியாகிய ஒரு மனுஷனாவுடைய பிள்ளையாக பிறந்ததுனால தலைமுறையாக இவர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு இருதயம் உணர்த்தும். ஆனாலும் இப்படி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒருத்தருக்கும் ஒரு கேடு செஞ்சதில்லை, நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இது மாதிரி மனநிலை தான் ஆதாமுடைய காலம் முதல் இந்த சீனாய் மலையில் 10 கற்பனைகள் கொடுக்க வரைக்கும் இது மாதிரி மனநிலை அந்த ஒவ்வொரு தலைமுறை மக்களுக்கும் ஒரு அந்த மாதிரி மனநிலை மேலிட்டு இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். நான் கடவுளுக்கு பயந்து நடக்கிறேங்க. இப்போது இந்த நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்திலே பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் சிலர்கிட்ட கேளுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கா, கல்யாணத்துக்காக விசாரிக்கிறீங்க, சரி உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த பிள்ளை ரொம்ப கடவுளுக்கு பயந்த பிள்ளைங்க, தப்பு தாண்டா ஒன்றும் செய்யாதுங்க. எப்படி? கடவுளுக்கு பயந்த பிள்ளைங்க. அதாவது என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தேவனையும் மனுஷனுடைய பாவத்தையும், மனுஷனுடைய பாவங்களுக்கு இயேசு ரத்தம் சிந்தி மீட்பை உண்டாக்குனதையும் அதனால் உண்டாகிற ரட்சிப்பையும் பற்றி ஒன்றும் ஒரு தெளிவான விளக்கமே அவங்களுக்கு தெரியலை. கடவுளுக்கு பயந்தவங்க, ஆமாம் கடவுளுக்கு பயந்துருப்பாங்க, ரொம்ப தப்பான காரியங்களுக்கு போக மாட்டாங்க. ஆனால் ரட்சிப்புன்னு ஒன்று இருக்குது. ஒரு நாளில் இயேசு என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கு பாருங்க. அந்த தீர்மானத்தின் போது தான் இந்த ரட்சிப்பு உறுதியாகுது. இப்போ நீங்கள் சீயோன் மலையிடத்திற்கு வந்தீர்கள். இந்த இஸ்ரவேலர் எங்களுக்கு 10 கற்பனைகள் இருக்கிறது, மற்ற தேசங்களில் இருக்க ஜாதி ஜனங்களை பார்க்கலாம் மிக மேன்மையான நியாயப்பிரமாண கற்பனை எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் அந்த 10 கற்பனையுமே இவங்க உடைச்சிட்டாங்க. ஆதாமுக்கு ஒரே ஒரு கற்பனை தான் கர்த்தர் கொடுத்தார், அந்த பழத்தை தின்னா செத்து போயிடுவேன், பிசாசு கட்சியில் சேர்த்துருவேன், நரகம் போயிட வேண்டியிருக்கும். அந்த ஒரு கவுண்டில் ஆதாம் பாவி ஆகிட்டான். அதனால் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான். அவனோட கூட இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார். அவன் தேவன் அற்றவனாக, பிசாசோட சேர்ந்ததுனால பிசாசோடைய சாபங்களை உடையவனாக, மரணம் போகிறவனாக ஆயிட்டான். அது ஒரே பாவம்தான் அவன் செஞ்சது. ஆனால் 10 கற்பனைக்கு பிறகு இவர்கள் எத்தனை பாவம் செஞ்சாங்கங்கிறீங்க? 10 பாவங்கள் செய்கிறார்கள்.
உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னேண்டி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னா மற்ற எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. விக்கிரகங்களை செய்யாத நமஸ்கரிக்காதன்னா அதை செய்வாங்க, நமஸ்கரிப்பாங்க. கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாகன்னா அன்றைக்கி தான் கல்யாணம் காட்சி அந்த காரியங்களுக்கெல்லாம் போகிறாங்க. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, பேரக்கெடுக்காதேன்னா எங்கேயாவது திருடி போலீஸ் ஸ்டேஷனில் போய் அங்கே கெட்ட பேர் வாங்குறான். கிறிஸ்தவனாக இருந்தாடா இப்படி செஞ்ச அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அங்கே வீணிலே வழங்காதிருப்பாயாக, அதை கெட்ட பேருக்கு வாங்காத, உண்டாக்காத, அதை செய்வாங்க. அப்புறம் கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக. இதில் எதை மனுஷன் செய்யலை? எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கான். ஒருவேளை கொலையும் விபச்சாரமும் செய்யாமல், களவு செய்யாமல் இருந்தால் கூட இந்த இச்சைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, தவறான ஆசை, அது எனக்கு வேணும்னு அந்த இச்சையே பாவமாகி விடுகிறது. ஆக அந்த சீனாய் மலையில் இந்த 10 கற்பனைகளையும் பார்க்குறப்ப அதை செஞ்சிருவேன், கரெக்டாக செஞ்சிருவேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு கற்பனையை கூட உருப்படியாக நிறைவேற்ற முடியல. இஸ்ரவேலரை பற்றி ஒரு பொதுவான குற்றச்சாட்டு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை விட்டுட்டு அங்கே மற்ற வழிபாடுகள் அங்கே போனது தான் அவங்களுக்கு பிரச்சனையே. அவங்க எத்தனையோ தெய்வங்களுக்கு வழிபாடுகள் செய்தார்கள். அப்போ கர்த்தரை விட்டுட்டாங்க. பாகால் என்று பாகால் அதோடைய பிராண்டு, பாகால் அதோடைய பிராண்டு, அதில் இருக்கக்கூடிய எவ்வளவோ தூதர்களை அவர்கள் வழிபட்டார்கள், பாகால் வழிபாடுகளுக்கு போனார்கள். அப்போ அந்த கர்த்தரை விட்டு பாகால் வழிபாட்டுக்கு போனால் கட்டளை அடிச்சிட்டாங்க. எப்போ விக்கிரகங்களை செஞ்சாங்களோ அப்போ 2வது கட்டளை அடிச்சிட்டாங்க. அந்த ஓய்வு நாளில் வேறு வேலை செய்யக்கூடாதுன்னா அந்த வேலைக்கு ஒருத்தன் விறகு வறுக்க போனான்னா அதனால் கர்த்தர் சொல்லிட்டார், கல்லை விட்டு எறிஞ்சு கொண்டுருன்ட்டார். ஏன்கிட்ட உட்காந்துருக்க வேண்டிய இடத்துல விறகு என்ன உனக்கு, சம்பாத்தியம் உனக்கு என்னத்துக்கு? நான் இல்லை உனக்கு ப்ரொவைடர், நான் இல்லை உடைய தேவைகள்லாம் சந்திக்கிற ஆள், நீ எங்கே நீயா போய் சம்பாதிக்க போறியா அப்படின்னு. அப்போ அந்த ஓய்வு நாளில் நீ ஓய்வு நாளாக கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர் பேசுகிறத கேட்கணும், கவனிக்கணும். அப்புறம் வீணிலே வழங்காது இருப்பாயாக, மற்ற ஜனங்களுக்கு முன்னாடி கடவுள் வேற கெடுக்கிறது. அவர் பரிசுத்தர்னா இவர் நீதிபரர்னா நேர் ஆப்போசிட்டாக என்னமோ செஞ்சு வச்சுருப்பேன். மற்ற ஜனங்கள் இவர்களை குற்றஞ்சாட்டுறது மாதிரி, மற்ற ஜனங்கள் இவங்களை குற்றஞ்சாட்டுறது மாத்திரமில்லை, இவர்கள் மூலமாக இவர்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கே அந்த குற்றச்சாட்டு போகிறது. அதை எப்படி அவர் ஏற்றுக்கிடுவார்? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுன்னா, இன்றைக்கும் பாருங்கள் நிறைய பேர் தகப்பனும் தாயை கனம் பண்ணுறத அது நல்லா செய்யலைன்னு நமக்கு தெரியும். ஒரு நேரம் வரும், தகப்பனும் தாயும் பலவீனமாக இருக்கிறப்ப, அவங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறப்ப அவர்களுடைய பலவீனத்தில் அவர்களை தாங்கணும், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கணும், அவர்களை மரியாதையாக நடத்தணும்னு சொல்லியிருக்கு. தகப்பனும் தாயும் கனம் பண்ணுவாயாக, மரியாதையாக நடத்துவாயாக என்று எழுதியிருக்கிறது. ஆனால் நிறைய பேர் இந்த விஷயத்திலையும் தவறுகிறார்கள் என்று நாம் பார்க்குறோம். கொலை செய்கிறது எல்லாரும் கொலை செய்கிறது இல்லை, உண்மைதான். அதே மாதிரி விபச்சாரம் செய்கிறது ஒருவேளை எல்லோரும் விபச்சாரம் செய்யாமல் இருந்திருக்கலாம், சரி. களவு செய்யாமல் இருக்கிறது சரி, எல்லோரும் களவு செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட ஸ்கூலில் பென்சில் திருடுறது, ரப்பர் திருடுறது முதல் கொண்டு இந்த புத்தி அங்கேருந்து இருக்குது. நம்ம அதெல்லாம் ஓவர் ரூல் பண்ண முடியாது. ஆனாலும் கூட நம்ம ஒரு சரியாக இருக்கிறோம்னு வச்சுக்கிடுவோம். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, அதுவும் கூட சொல்லலைன்னு வச்சுக்கிடுவோமே. ஆனால் இச்சையாதிருப்பாயாங்கிற விஷயத்தில் எல்லோரும் மாற்ற மாதிரி இருக்குது. அந்த இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது, அப்படி எழுதியிருக்கு. அப்போ இந்த கட்டளைகள் இவன் பாவி பாவி பாவிங்கிறத உணர்த்தி காட்டுகிறதா இருக்கிறது.
5 பைசா பாவம் செஞ்சிருந்தா கூட அந்த பாவம்தான். அதாவது அதை உணர்த்தி காட்டுது இருதயங்க. அன்றைக்கி கடைக்காரர் 5 பைசா சேர்த்து கொடுத்துட்டார், நீ பாட்டுக்கு சரி பரவாயில்ல சுருட்டிடலாம் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி கண்டக்டர் 10 பைசா நம்ம சேர்த்து கொடுத்துட்டார், நீ அதை சுருட்டிட்டு வந்துட்ட அப்படின்னு இந்த இருதயம் அவனை குற்றம் சொல்ல பாருங்க. 5 பைசா 10 பைசா குற்றங்கள், அதான் குற்றம் தான். நாங்கள் சரி அப்படி இருக்கும்போது அந்த சீனாய் மலையில் இருக்கிற போது அங்கே பாவி பாவி பாவிங்கிற அந்த எண்ணங்கள் மேலிடத்தக்கதாக, மனிதனுடைய இருதயத்திலே பாவி பாவி பாவிங்கிற எண்ணங்கள் மேலிடத்தக்கதாக அங்கே கற்பனைகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் சீயோன் மலையில் இவனுடைய பாவம் நீங்கத்தக்கதாக, இவனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய இயேசு வந்து தம்முடைய சொந்த ரத்தம், பாவமில்லாத ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம், அதை சிந்தி உனக்கு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, இனி உன்கிட்ட பாவம் இல்லை, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரித்திருக்கிறது, நீ ரத்தாம்பரம் போல சிவப்பாக இருந்தாலும் பஞ்ச போல பனியை போல இப்போ மாற்றப்பட்டு விட்டாய், கழுவப்பட்டு விட்டாய், கார்மேகம் போல உன்னுடைய நிலைமை இருந்தால் கூட, பாவத்தினால் உன் நிலைமை அப்படி இருந்தால் கூட உறைந்த மழையை போல நீ வெண்மையானாய் அப்படின்னு இந்த சீயோன் மலைக்கு வந்தோன்னே அந்த ரத்தம் பேசுகிறது. அந்த சீயோன் மலையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் வந்து சேருகிறார்கள், மற்றவர்கள்லாம் அந்த சீயோன் மலைக்கு வர்றதில்லை. ஆக இங்கே என்ன சொல்லி இருக்கிறது, நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும். இப்போ கவனிங்க, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்படுகிறது. அன்றைக்கு மோசே அந்த பழைய உடன்படிக்கை ஆடு பலியிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து அங்கே கர்த்தருடைய பெட்டி மேலேயும் அங்கே ஜனங்கள் மேலேயும் தெளித்த போது இந்த உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு, அதில் நீங்கள் சேர்ந்தீர்கள், அந்த கற்பனைகளை கை கொண்டா நீங்கள் நீதிமான்கள்னு சொல்லியிருந்துச்சு. அந்த கற்பனைகள் சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே அந்த ஆட்டு ரத்தம் அப்படி பேச, இங்கே இந்த இயேசுவின் ரத்தம் என்ன சொல்லுது, இவனுடைய பாவங்களுக்காக நான் பரிகாரம் செய்திருக்கிறேன், இவனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்திருக்கிறேன், இவனுடைய பாவங்களுக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இதோ அந்த இரத்தத்தை தேவனிடத்திலே பரலோகத்திலே அந்த பலிபீடத்திலே நான் தெளித்திருக்கிறேன், ஆதலால் இவனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இவன் மனம் திரும்பியிருக்கிறான், அவனுடைய பாவங்களுக்கான தண்டனையை நான் சுமந்திருக்கிறேன், நான் பரிகாரம் செய்திருக்கிறேன், இவன் மனம் திரும்பியிருக்கிறான், ஆதலால் இவன் நீதிமான், இவன் மன்னிக்கப்பட வேண்டும் என்று இங்கே ரத்தம், இயேசுவின் ரத்தம் இப்படி பேசுகிறது. இப்படி பேசும்போது அவர்கள் எங்கே வருகிறார்கள்? சீயோன் மலையிடத்திற்கு வருகிறார்கள். இந்த சீயோன் மலையை பற்றி இன்னொரு வசனம் இருக்கிறது, நான் அதை அடுத்த செய்தியிலே சொல்லுகிறேன், நேரம் முடிகிறது. அந்த சீயோன் மலையில் அங்கே விடுதலை உண்டாகிறது, அங்கே ரட்சிப்பு உண்டாகிறது, அங்கே கர்த்தர் மனிதனை சந்திக்கிறார், அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார், அவனை மீட்கிறார். அதனால் அந்த சீயோன் மலை மிகவும் விசேஷமானது. ஆதலால் இந்த விசேஷமான இந்த வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு சீனாய் மலைக்கு அல்ல, சீயோன் மலைக்கு, தேவனுடைய நகரமாகிய எருசலேம் இருக்கக்கூடிய பரலோக எருசலேம் அங்கே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஓகே, இதை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் அதில் உறுதிப்படுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.